இருக்கிறாங்க. ஒரு மிக ரைட்டுங்களா? ஸோ இந்த பி டைட்டன் ஆக்சுவலா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கேட்வே புது புது கிரிப்டோ ஃபீல்டுல புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்களுக்கு ஓகேங்களா? நமக்கு வந்து கிரியேட் பண்ணி குடுத்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து கிங் ஆஃப் நெட்வொர்க்ன்னு சொல்லலாம். டைட்டன் நெட்வொர்க் வந்து கிங் ஆஃப் நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. போன வருடம் பிப்ரவரி ஓகேங்களா 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இவங்க கிரிப்டோ ஃபீல்டுல மிகப்பெரிய அளவுல வந்து உள்ள வந்து நிறைய கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அதாவது நிறைய பேர்த்தோட லைஃபே மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பண்ண அவங்க பண்ண 4 ப்ராஜெக்ட் 2025ல ஃபர்ஸ்ட் பண்ண 4 ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டன் லெகசி, டைட்டன் ஓகேங்களா, டைட்டன் டோக்கன், ஹலோ டைட்டன்ஸ் ஓகேங்களா. இந்த 4 ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு டைட்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி, குளோபல் கம்யூனிட்டிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5வது ப்ராஜெக்டாக இந்த பி டைட்டன் அப்படிங்கிற இந்த டீசென்ட்ரலைஸ்டு புரோட்டோகால்ல ரன் ஆகுற இந்த பிளாட்ஃபார்ம், டெஃபி பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுற இந்த பி டைட்டன்கிற அருமையான ப்ராஜெக்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்ததுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களோட லைஃப்ங்கிறது இங்க மாறிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நீங்க ஒரு 3/4 மணி நேரம் பார்க்க இருக்கீங்க. ஸோ தெளிவா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறது பாருங்க ஓகேங்களா. ரைட். ஸோ பி டைட்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு கிரிப்டோ ஃபீல்டுல ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா. ஓகே. ரைட். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோல நீங்க பார்க்குற அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டான் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அல்லது டைட்டான் நெட்வொர்க்கோட வைஸ் பிரசிடென்ட் இவங்க. ஓகேங்களா. இவங்களோட பேர் வந்து மிஸ் மெர்சிடஸ் கோகுரத். ஓகேங்களா. ஸோ இவங்க ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க. என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த பி டைட்டன்கிற இந்த கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து யாராவது சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு நிரூபித்து விட்டால் ஓகேங்களா, அவங்களுக்கு $1,00,000 $1,00,000 கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகுற ப்ராஜெக்ட். இது வந்து சென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து இது எதுல ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ பிஎஸ்சி ஸ்கேன், பிஎஸ்சி எக்ஸ்ப்ளோர்ல வந்து இந்த அந்த 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 நெட்வொர்க்கோட நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி டைட்டன் ஓகேங்களா. ஸோ த கிங் ஆஃப் டைட்டன், கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து இந்த பி டைட்டன் மூலிமா உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கம்யூனிட்டி உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்டாக தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து மாறிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ரைட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5வது ப்ராஜெக்ட் இந்த பி டைட்டன்ங்கிறது போன வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உலகம் ஃபுல்லா. இதோட ஆரிஜின் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா ஓகேங்களா, யூகே. ரைட்டுங்களா. அங்க ஸ்டார்ட் ஆன அந்த ப்ராஜெக்ட். ஸோ நிறைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க லோக்கல் அப்படிங்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. இது கனடா யூகேவில் ஸ்டார்ட் ஆன ஒரிஜினல் ப்ராஜெக்ட். அங்க ஸ்டார்ட் ஆகி 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ரன்னிங்ல இருக்கு. உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரிகள் இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு டே பை டே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்து ஒரு 3 மாதம் முடிஞ்சிருக்கு. அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம், ஹார்ட்லி 1 மாதம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் பெரிய பெரிய லீடர்ஸ் இந்த பிளான் இந்த இதோட விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டா சென்ட்ரலைஸ்டா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு டீசென்ட்ரலைஸ்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து உள்ள இணைஞ்சு சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் ஓகேவா. ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ரன் ஆகுறது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட் சார் அப்படின்னா இன்னைக்கு கிரிப்டோ வேர்ல்டுல ஓகேங்களா, இன்னைக்கு எந்த எக்ஸ்சேஞ்சில் போனாலும் ஓகேங்களா டாப் ரேங்க்ல இருக்கிற காயின் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் ஓகேங்களா. ஸோ அந்த பிட்காயின்ல நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் பண்றோம். பிட்காயின்லேயே வந்து ஒவ்வொரு பேவுட்டும் நமக்கு வருது ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் வந்து பிட்காயின்ல தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்டுங்கிறதுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்னா என்னென்ன இருக்கணுமோ அத்தனை விஷயங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இது ஓகேங்களா. இந்த இந்த இந்த
இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து கிரியேட் பண்ண கிரியேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணி ஸ்மார்ட் செயின் மூலியமா ஒரு ஒரு என்கிரிப்ட் பண்ணி அதை வந்து பிளாக் செயின்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதான் அதான் அதன் மூலியமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ளாய் பண்ண இந்த 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 ப்ரோக்ராம்ங்கிறது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்டுக்கு உண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு கிரியேட்டர், ஒரு ஒரு கம்பெனி எம்டி, சிஇஓ, கிரியேட்டர் யாரு அட்மின்ல இருக்கவங்க யாரு நினைச்சாலும் இதுல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்களும் உள்ள கொண்டு போக முடியாது. அதே மாதிரி எந்த விஷயங்களும் இதுல ஆல்டர் பண்ண முடியாது. அவங்க எதுவுமே இதுல அக்சஸ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு பேர் தான் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்றது. ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸிகியூஷன். ஓகேங்களா? உங்களுக்கு ஐடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஆக்டிவேஷன் ஆகிறதாகட்டும், அல்லது வந்து உங்களுக்கு பே அவுட் வந்து டைரெக்டாக உங்கள் வாலெட்டுக்கே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வாலெட்டுக்கு வர்ற உங்களுடைய பிட்காயின் பே ஆகட்டும் எல்லாமே வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் அந்த விஷயம். ஸோ இந்த வாலெட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் எல்லா வாலெட்லையும் வந்து நீங்கள் எந்த வாலெட் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லைக் உங்களுக்கு சேஃபால் வாலெட்டு, மெட்டாமாஸ்க் வாலெட்டு, ட்ரஸ்ட் வாலெட்டு, டோக்கன் பாக்கெட்டு, பிட்கெட் எந்த வாலெட்டில் வேணாலும் எந்த டெக்ஸ் வாலெட்டில் வேணாலும் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? எல்லா வாலெட்டுக்கும் கம்பேட்டபிளாக கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அது நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான். ஓகேங்களா? பிஎஸ்சி ஸ்கேன். ஓகேங்களா? அதாவது பிஇபி 20 பெப் 20ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது வந்து ஆட்டோ ஸ்பில் ஓவர் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒன்ஸ் ஐடி ஆக்டிவேட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஐடிக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் மூலியமா உங்க டீம் மூலியமா வர்ற ஐடிகள் ஒவ்வொன்றும் உங்க அப்ளைன் டீம் மூலியமா உங்களோட கிராஸ் டீம் மூலியமா வர ஐடிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்பில் ஒரு முறையில் வந்து சிஸ்டம் உங்களுக்கு கீழே வந்து இது பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ரைட். அதுதான் விஷயம். அடுத்தது அந்த அன்லிமிட்டெட் ரீசைக்கிள்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அவுட் வந்து நமக்கு அதாவது இங்கே 12 ஸ்லாட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 12 ஸ்லாட்டும் கம்ப்ளீட் ஆகும்போது டோட்டல் பே அவுட் 61 பிட்காயின் அப்படிங்கிறது இந்த பிளான்ல டிசைன் பண்ணி இந்த சிஸ்டத்தில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 61 பிட்காயின் மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறது இல்லை, அன்லிமிட்டெட் பிட்காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 12 ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அன்லிமிட்டெட் ரீசைக்கிள் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அப்போ அன்லிமிட்டெட் பிட்காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட் நீங்கள் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இம்மிடியேட்டாக வந்து அது உங்கள் ஐடியில் வந்து உங்களுக்கு டீமில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஐடியில் அது இம்மிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பே அவுட்டும் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இம்மிடியேட்டாக எந்த டிரான்சாக்ஷனாலும் இம்மிடியேட்டாக உங்கள் இதில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது என்னென்ன இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன் போது ஒரு ஐடி ஆக்டிவேட் ஆகுது, அந்த ஐடி உங்களுக்கு பேமெண்டாக வரக்கூடிய ஐடியாக இருந்ததுனால் அல்லது அப்கிரேட் ஆகக்கூடிய ஐடியா இருந்தால் அடுத்த செகண்டே அந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்கள் ஐடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பே அவுட்டுங்கிறது உங்கள் வாலெட்டில் வித்தின் எ செகண்ட் எந்த டிலேவும் இல்லாமல் கிரெடிட் ஆகிருக்கும் இம்மிடியேட்டாக. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். ஐடி அப்கிரேட் ஆகுதுன்னா வித்தின் எ செகண்ட் வந்து அந்த ஐடி மூலியமா நீங்கள் அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆயிருப்பீங்க. இதுதான் அந்த விஷயம். அடுத்தது நோ விட்ராவல் சார்ஜஸ். இங்கே உங்களுக்கு வர்ற எந்த ஸ்லாட் ஆகட்டும் எந்த பே அவுட் ஆகட்டும் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விட்ராவல் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கு அர்த்தம் நோ சர்வீஸ் சார்ஜஸ், நோ அட்மின் ஃபீ, நோ ஹிடன் சார்ஜஸ், நோ அதாவது எந்த சார்ஜஸுமே இதுக்கு வந்து கிடையாது. இதுதான் விஷயம். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்மின் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்னா யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அட்மின் கண்ட்ரோலுங்கிறது இங்கே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து இதோட ஓனரை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம பி டைட்டன் கம்யூனிட்டி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டி மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்டே வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது வந்து நோ கம்பெனி டிபெண்டன்சி. ஓகேங்களா? ஸோ கம்பெனிக்கும் அதாவது இந்த இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ ஒழிய ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கம்பெனிக்கும் வந்து கம்பெனி என்ன நினைச்சாலும் இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்டர் பண்ணலாமான்னா முடியாது. கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கம்பெனிக்குள்ள ஃபண்டு போகுதானா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஐடியோட பே அவுட்டும் அந்த ப்ரோக்ராம் பண்ண பிரகாரம் யாருக்கு எங்க பே அவுட் பண்ணணும் எந்த ஐடி வந்து அப்கிரேட் ஆகணுமோ அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணி கொடுக்குதோ ஒழிய இதுல இருந்து ஒரு பைசா கூட சிஸ்டம்குள்ளேயோ
அல்லது கம்பெனிக்கோ வந்து போறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இம்மர்டபிள் பிளாக் செயின் கோட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிஎன்பி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பிளாக் செயின்ல ரன் ஆகுறதுனால, ஸோ நீங்க பிளாக் செயின்ல வந்து இந்த டிரான்சாக்ஷனை டெலீட் பண்றதோ, டிரான்சாக்ஷனை ஆல்டர் பண்றதோ, அல்லது நீங்க வந்து பிளாக் செயின்ல போய் ஏதாவது ஹேக் பண்றதோ, எந்த விஷயமும் பண்ண முடியாது. எதுவுமே இதெல்லாம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ரைட். அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். ஏன்னா அன்லிமிட்டெட் ரீசைக்கிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிட்காயின் வந்து அன்லிமிட்டெட் 61 பிட்காயின் இல்லை, 1000 பிட்காயின் இல்லை, 5000 பிட்காயின் பிட்காயின் கூட நீங்க இங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஸ்டம் கொடுத்துருக்கு நமக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது நோ ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மனிதரும் எதுவுமே இதில் பண்ண முடியாது, எதுவும் ஆல்டர் பண்ண முடியாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது கோடு பேஸ்ட் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த சிஸ்டம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த சிஸ்டம் அதுவே வந்து அனலைஸ் பண்ணும். அதே வந்து ஒவ்வொரு ஸ்லாட்லையும் வந்து ஒவ்வொரு சைக்கிள்லையும் வந்து எந்த ஐடி எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகணும், இல்லை என்ன நடக்குங்கிறது கரெக்டாக பார்த்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதே பண்ணிடும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தில் ரன் ஆகுது. ஓகேங்களா? சிஸ்டமே எல்லாம் பார்த்துக்கும். ரைட்டுங்களா? நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது வந்து அடுத்தது இந்த பிளான்ல பார்க்க இருக்கீங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது ஆன்டி மேனிப்புலேஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? அதான் ஹேக் பண்ண முடியாது, எதுலையுமே இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். ரைட். ரியல் டைம் டேஷ்போர்ட் அப்டேட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஐடியில உங்க டீம் மூலயமா என்ன ப்ரோக்ரஸ், ஐடி ஆக்டிவேஷன்ல என்ன ப்ரோக்ரஸ் நடந்தாலும் அது வந்து உங்க ஐடியில இம்மிடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரியும். அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்க டேஷ்போர்ட்ல இம்மிடியட்டா எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆயிட்டு போகும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்றாங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்க ஐடியில அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது, இல்ல பேமெண்ட் 1 மணி நேரம் கழிச்சு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இம்மிடியேட் அப்டேட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இப்ப நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு எடுத்தோம்னா, இன்னைக்கு மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அல்லது ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வேர்ல்டுலயே வந்து கிரிப்டோ ஃபீல்டுல, அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த காயின் ரேங்க் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், பிடிசி. ரைட்டுங்களா? அதுதான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இல்லை மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதோட க்ரோத் வந்து என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பிகினிங்ல வந்து பார்த்தோம்னா பிட்காயின் அப்படிங்கிறது வந்து 2009ஆம் ஆண்டு கிரிப்டோ ஃபீல்டு அப்படிங்கிறது அறிமுகமாச்சு. அதில் வந்து பிளாக் செயின்ங்கிறது அறிமுகமாச்சு. அதே டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பிட்காயின் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ரைட். அன்னைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2009ல் அதாவது ஒரு $0.003 உண்டான பிட்காயின் நீங்க அன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா 1000 பிட்காயின் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு பிட்காயின் வந்து லாஸ்ட் இயர் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 1.25 கோடி வரைக்கும் டச் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ரேட்டுக்கு வந்து இறங்கி ட்ரேடிங்ல இருக்கு. ஓகேங்களா? திரும்ப ரேட் ஏறப்போகுது. ரைட்டா? அப்ப 1000 பிட்காயின் வேண்டாம், ஒரு 1000 பிட்காயின் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தா 1000 கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க அதிபதி. ஓகேங்களா? ஒரு 10 பிட்காயின் மற்ற நண்பர்கள் நமக்கு சொன்னதை வச்சு நம்பி வாங்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் வந்து செட்டில்டு. ஓகேங்களா? நான்லாம் வந்து அன்னைக்கும் 12 வருடம் முன்னாடி என்கிட்ட 4 லட்சம் ரூபா ஃபண்ட் என் கையில இருந்தது, என்னுடைய சொந்த அமௌண்ட். ஓகேங்களா? ஆனா ஒரு 10 பிட்காயின் 100 பிட்காயின் அன்னைக்கு வந்து ஒரு பிட்காயின் 100 ரூபா 150 ரூபா இருந்தது. அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தால் இன்னைக்கு லைஃப் எங்கேயோ இருந்திருக்கும். அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் வர்ச்சுவல் கரன்சி, மெய்நிகர் நாணயம், இதுக்கு பிசிக்கல் டச்சுங்கிறது கிடையாது, நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா தான் எல்லாம் பண்ணிக்க முடியும்னு சொல்லும் பொழுது நம்ம அன்னைக்கு வந்து சொன்னதை நம்பல, பயந்துகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? கிரிப்டோ அவேர்னஸ் அன்னைக்கு கொஞ்சம் இருந்தாலும் கூட வாங்கி வைக்கிறதுக்கு தயங்கணும். ஓகேங்களா? அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு லைஃப் வந்து வேற வேற மாதிரி உங்களுக்கு அடுத்த 5-10 தலைமுறை வந்து உங்களுக்கு செட்டில் ஆயிருக்கும். அந்த மாதிரியான லைஃப் தான் அது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிட்காயின்ல வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குதுன்னா எடுத்து பண்ணலாமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இன்னைக்கு பண்ண இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த 2009ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1000 பிட்காயின் வந்து வெறும் $0.003 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ரேட்டு $0.5, 50 சென்ட், $0.5. ஓகேங்களா? ரைட். 2011ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா $10 ஒரு பிட்காயினோட ரேட்டா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. குரோத் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்ட்டு. 2012ஆம் ஆண்டு திரும்ப $10 இருந்தது, அதுலேயே தான் ஸ்டேபிளா இருந்தது. 2013ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா $10 இருந்து $600 பிட்காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா திரும்ப ரேட் டவுன் ஆகி ஓகேங்களா $310 வந்துருச்சு $600 இருந்து. ஆனால் 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா திரும்ப $360 தான் ஸ்டேபிளா இருந்தது. 2016ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப $360 இருந்து $1000 அப்படிங்கிறது தொட்டுடுச்சு. ஒரு பிட்காயின்ங்கிறது $1000, 1 லட்சம் ரூபா. ஓகேங்களா? ரைட். அடுத்தது
26ஆம் ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிட்காயின்ங்கிறது $80,000 வரைக்கும் போயிருது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வருடம் வந்து $80,000 வரைக்கும் இருந்தது. ஆனால் போன வருடம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,4 கோடி 1,25,000 பிட்காயின் ஆல் டைம் ஹைங்கிறது போயிட்டு அப்புறம் ட்ரேடிங்கில் ரேட் இறங்கி இன்னைக்கு வந்து $70,000 60 to $70,000 ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு பிட்காயினோட ரேட்டு 60 லட்சம் டு 70 லட்சம் கரெக்டுங்களா? ஒரு ஒரு $60,000 டு $70,000. ஆனா இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றீங்க சார். ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயினே வந்து 60-70 லட்சம். இதுல எப்படி நம்ம பெரிய அளவுல பிட்காயினை ஏர்ன் பண்ண முடியும்? எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறது கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ அதுதான் இந்த பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ல பார்ப்போம். இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இணையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல ரன் ஆகுது. நம்ம ஒரு 0.001 பிட்காயின் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெடி பண்ணிக்கிட்டு இந்த சிஸ்டத்துல உள்ள இணையறோம். பி டைட்டன்ங்கிற இந்த நெட்வொர்க்ல நம்ம உள்ள இணையறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு 0.001 பிட்காயினோட ரேட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு $6,500 டு $7,000 வச்சுக்கலாம். ரைட். இப்போ ஒரு 7,000 ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம் நம்மளோட ஈஸி கால்குலேஷனுக்காக. ஓகே ரைட். இப்போ நீங்க 0.001 பிட்காயின் இருந்ததுன்னா இந்த பிசினஸ் வந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நெட்வொர்க் தெரிஞ்சிருக்கணுங்கிறது கிடையாது, கிரிப்டோ தெரிஞ்சிருக்கணுங்கிறது எந்த ஒரு நாலேஜும் இருக்கணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு கிரிப்டோ துறையில் இருக்கிற ஒவ்வொரு நெட்வொர்க் லீடர்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க் நண்பர்கள் ஆகட்டும், அல்லது வந்து கிரிப்டோல இருக்கிற ஒரு யார் வேணாலும் வச்சு எடுத்துங்களேன், உள்ள வந்தவங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வர கிடையாது. ஓகேங்களா? கிரிப்டோ நெட்வொர்க்குள்ள உள்ள வந்து கிரிப்டோ ஃபீல்டுல உள்ள வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப இங்க கத்துக்கிறது வந்து நம்ம தெளிவா அந்த அந்த இந்த டெக்னிக்கல் விஷயம் அப்படிங்கிறது நம்ம கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லி கொடுத்து தான் ஒவ்வொரு நண்பரையும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள இணைய வைக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப யாரு வேணாலும் ஒரு சின்ன முதலீட்டுல வெறும் $7,000 இந்த ப்ராஜெக்டை அதாவது சம்பாதிக்கணும், உங்களுடைய தலைமுறையை நீங்க மாத்தணும். ஓகேங்களா? உங்க அடுத்த தலைமுறைக்கும் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாரு வேணாலும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து போல்டா இறங்கி தைரியமா பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அதை தான் வந்து பார்க்க போறோம். ரைட். அப்ப சிறிய முதலீடு. ரைட்டுங்களா? அப்ப 0.001 பிட்காயின் இருந்தா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? வேற எதுவுமே ஆஃபீஸ் வேணுமா? எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க். ரைட்டுங்களா? இவ்வளவு இருந்தா போதும். ஓகே ரைட். அடுத்தது இங்க இந்த பி டைட்டன்ல வந்து 3 விதமான விஷயங்கள் இன்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்எஃப்டி நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படிங்கிறது சிஸ்டம் உங்களுக்கு ஒரு வெல்கம் கிஃப்டா கொடுக்கும். அது என்னங்கிறது அடுத்து பார்த்துருவோம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 12 ஸ்லாட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்லாட்லயும் ஐடிகள் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு உண்டான வருமானங்கிறது உங்க வாலெட்டுக்கு டைரக்டா பிட்காயினாவே பே அவுட் வந்துருக்கு. இது ரெண்டாவது இன்கம். மூன்றாவது இன்கம் வந்து ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும்னா என்ன சார் அர்த்தம்னா கிரிப்டோ வேர்ல்டுல பிட்காயின் இருக்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது லைவ்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்தது. இன்னைக்கும் அதோட வெப்சைட் லைவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னோட ஐடி போய் நான் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ல வந்திருக்கிற ப்ராஜெக்ட் தான் இதுவும். ரைட். அப்ப இந்த இங்க என்னன்னா மூணாவது இன்கம் என்ன இன்கம்னு பாத்தீங்கன்னா ராயல்டி ப்ரோக்ராம்னு ஒன்று இந்த சிஸ்டத்துல இருக்கு. அந்த ராயல்டி ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ங்கிற ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பாசிவ் இன்கம் எவ்ரி மந்த் உங்களுக்கு ஒரு போனஸ். ரைட்டுங்களா? தீபாவளி போனஸ் மாதிரி ஒரு போனஸ் எவ்ரி மந்த் கிடைச்சா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ அந்த மூணாவது இன்கம் அப்படிங்கிறதும் அது இருக்கு. அதுவும் இந்த பிளான்ல வந்து ஃபைனலா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 3 விதமான அற்புதமான இன்கம் அந்த வருமானங்கிறது இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது பிட்காயின் இன்கம் பாஸ். இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 0.001 பிட்காயின் கொடுத்து இந்த பிசினஸ்ல உள்ள இணைஞ்சிட்டீங்க. உங்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஐடி ஆக்டிவேஷன் எப்படி பண்றோம்? எந்த டெக்ஸ் வாலெட்ல வேணாலும் வச்சு உங்ககிட்ட என்ன சேஃபால் வாலெட் இருக்கா தாராளமா பண்ணிக்கலாம். பிட்கெட் இருக்கா பண்ணிக்கலாம். டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க், ஓகேங்களா? ட்ரஸ்ட் வாலெட் எது இருக்கோ அதுல வந்து நீங்க உள்ள வந்து நீங்க அந்த டிஆப் ப்ரௌசர் மூலியமா நீங்க ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்க உள்ள இணைந்த உடனே உங்க ஐடி ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே சிஸ்டம் வந்து ஓகேங்களா உங்களுக்கு பிட்காயின் இன்கம் பாஸ் அப்படிங்கிற ஒரு வெல்கம் கிஃப்ட். அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஓகே ஒரு என்எஃப்டிங்கிறது உங்களுக்கு சிஸ்டம் கிஃப்டா கொடுக்குது. இந்த என்எஃப்டி எங்க சார் பார்க்கணும்னா உங்க ஐடியில டேஷ்போர்ட் மெனு பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா
அங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ராயல் போல் ஆப்ஷன் இருக்கு, ராயல்டி ஆப்ஷன். அது அந்த ராயல் கிளப்னு அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உள்ள வந்த உடனே இந்த நான் என்எஃப்டிங்கிறது வந்து சிஸ்டம் உங்களுக்கு ஒரு கிஃப்டா, வெல்கம் கிஃப்டா கொடுத்துருது. ஸோ இது வந்து இந்த கிஃப்ட் உங்க ஐடியில தான் இருக்கும். 100 நாளைக்கு சிஸ்டம் அதை லாக் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? 100 நாளைக்கு நீங்க வெளியே எடுத்து செல் பண்ண முடியாது. 101வது நாள் நீங்க வெளியே எடுத்து செல் பண்ணிக்கலாம். பட் இப்ப செல் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ரூ. 20 ரூ. 30 தான் ஒரு என்எஃப்டியோட ரேட். பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம், இந்த பி டைட்டன் குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த 3 to 5 இயர்ஸ் நீங்க இந்த இந்த வெல்கம் பாஸ், இந்த என்எஃப்டி வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்கனால், ஓகேங்களா, ஒரு பிட்காயினுக்கு ஈக்குவலான பிரைஸ், ஒரு என்எஃப்டிங்கிறது பிட்காயின் அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பிரைஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் சார் சாத்தியம், நாம நம்பிக்கையா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்பிக்கையா இருக்கு. அது வந்து இந்த பிளான்ல வந்து தெளிவா நீங்க பார்க்கலாம். நான் பிளான் சொல்லும் போது எப்படி அந்த என்எஃப்டியோட மார்க்கெட் கேப், மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது, அது எப்படி அப்ரிசியேஷன் ஆகுதுங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். நண்பர்கள் யாரும் 100 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரூ. 30 ரூ. 50 கிடைக்குதுன்னு என்எஃப்டியை வித்துறாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த 3 to 5 வருஷத்துல ஒரு என்எஃப்டிங்கிறது, இந்த என்எஃப்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஓகேங்களா, பல நூறு டாலர்கள், பல ஆயிரம் டாலர்கள் போகும். ரைட்டுங்களா? அதுதான் இதோட விஷயம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த வெல்கம் கிஃப்ட் வந்து சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருச்சு. ரைட். அடுத்தது இந்த பிசினஸ் பிளான்குள்ள வரும். இது எப்படி சார் இந்த பிளான் ரன் ஆகுது? இது எப்படிப்பட்ட பிளான் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தெளிவா பாருங்க. அதாவது இங்க வந்து 12 ஸ்லாட் அப்படிங்கிறது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுத்துக்கணும். 12 ஸ்லாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 சைக்கிள். செகண்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 11 சைக்கிள் ரன் ஆகும். தேர்ட் ஸ்லாட் வந்து 10 சைக்கிள் ரன் ஆகும். ஃபோர்த் ஸ்லாட் வந்து 9 சைக்கிள். ஃபிஃப்த் ஸ்லாட் வந்து 8 சைக்கிள். ஓகேங்களா? சிக்ஸ்த் ஸ்லாட் வந்து 7 சைக்கிள். இந்த மாதிரி 12வது ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்லாட்ல ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா சிங்கிள் லெக்ல கோமேட்ரிக்ஸ் பிளானா இந்த சிஸ்டம் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த இந்த பிளானை வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஸ்டம் மூலியமா. ஓகேங்களா? அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா 3 லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 2, 4, 8. உங்க ஃபர்ஸ்ட் லைன், உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க. உங்க செகண்ட் லைன்ல 4 பேர் இருப்பாங்க செகண்ட் லெவல்ல. தேர்ட் லெவல்ல 8 பேர் இருப்பாங்க. அப்ப 2, 4, 8ன்னு கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட். இதுதான் பிளான். ஓகேங்களா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஆகட்டும், செகண்ட் ஸ்லாட் ஆகட்டும், எந்த ஸ்லாட் ஆகட்டும், எந்த சைக்கிள் ஆகட்டும், உங்களுக்கு 2, 4, 8ன்னு தான் கம்ப்ளீட் ஆகும். அப்ப 2, 4, 8ன்னு கம்ப்ளீட் ஆனா உங்களுக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேங்களா? மற்ற ப்ராஜெக்ட்ல நீங்க வெளியே கம்பேர் பண்ணீங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பல, 2, 4, 8, 16, 32, 64, 128, 258 உங்களுக்கு லெவல் போயிட்டே இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு மட்டும் நல்ல இன்கம் போகும். கீழே இருக்கிற நெட்வொர்க் நண்பர்கள் லீடர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு ஒரு சுமாரான இன்கம் கிடைச்சிருக்குமோ ஒழிய பெரிய அளவுல நம்ம வந்து ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அதுல நடக்குமா, அல்லது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வேற, லைஃப் செட்டில்மெண்ட்ங்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைமுறை உங்க அடுத்த தலைமுறையும் செட்டில் பண்றது தான் லைஃப் செட்டில்மெண்ட் சொல்றோம். ரைட்டுங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோன் வந்துருச்சு. ரைட். அடுத்தது இப்ப இந்த 12 ஸ்லாட்ல ஒவ்வொரு சைக்கிளும் வந்து சிங்கிள் லெக் கோ மேட்ரிக்ஸ் பிளான்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல வந்து உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு சைக்கிள்லயும் உங்களுக்கு வர்ற பேவுட் வந்து பாத்தீங்கன்னா 0.001 பிட்காயின் வரும். ஓகேங்களா? உங்க செகண்ட் ஸ்லாட்ல ஒவ்வொரு சைக்கிள்லயும் உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் 0.002 பிடிசி. அப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்து 12வது சைக்கிள் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒவ்வொரு பேவட்டும் 7,000 அப்படின்னு வரும் ஐஎன்ஆர்ல சொல்லணும்னா. செகண்ட் ஸ்லாட்ல வர்ற ஒவ்வொரு பேவட்டும் 14,000 அப்படியே டபுளா வரும். தேர்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 0.004 பிட்காயின். ஓகேங்களா? அப்ப தேர்ட் ஸ்லாட்ல வந்து என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 28,000 பேமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு பேவட்டும் 0.008 பிட்காயின் அப்படிங்கிறது பேவட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 50 அதாவது 24,000 48,000 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு 7,000, செகண்ட் ஸ்லாட் வந்து 14,000, தேர்ட் ஸ்லாட் வந்து 28,000, ஃபோர்த் ஸ்லாட் வந்து 56,000 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க 12வது ஸ்லாட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 12வது ஸ்லாட்ல ஒரு பேவுட் வந்தாவே உங்களுக்கு 2 பிட்காயின்.
இன்னைக்கு ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு $70,000 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பிட்காயின் உங்களுக்கு பே அவுட்டா வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு $1,40,000 பே அவுட்டா கிடைச்சிருக்கு. அதாவது 1,40,00,000 ஒரு பே அவுட் வந்தாவே. அப்போ 12th ஸ்லாட்ல எத்தனை சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சைக்கிள். ஓகேங்களா? ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆச்சுன்னா 6 பே அவுட் வந்திருக்கும். 6 பே அவுட் அப்படின்னா 12 பிட்காயின் வந்திருக்கும். ஒரு பிட்காயின் 1,40,00,000 12 பிட்காயின் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு ஸ்லாட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்லாட் வந்து டபுள் பேமெண்டாக தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்லாட் எப்படி அப்படி என்ன ஸ்லாட்னா என்ன, சைக்கிள்னா என்ன, சைக்கிள்குள்ள என்ன நடக்குது, எத்தனை லெவல் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள இணைஞ்சிட்டீங்க. உள்ள இணைஞ்ச உடனே சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன், சிஸ்டம் ஒரு சின்ன கண்டிஷன் வந்து ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கு. அதாவது நீங்க உள்ள வந்த உடனே நீங்க 2 ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து உங்க டைரக்ட் ரெஃபர்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐடி நம்ம கம்பெனி இருந்தா இன்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்ளைன் மூலியமா ஸ்பில் ஓவர் வரும். உங்க கிராஸ் டீம் எந்த டீம் வேணாலும் உங்களுக்கு மூலியமா வேணாலும் உங்களுக்கு ஸ்பில் ஓவர் வரலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்க ஐடி போட்டுட்டு கம்பெனி இருந்தால் உங்களுக்கு இன்கம் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் சொல்றதே ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். என்னன்னா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க டைரக்ட்ல ஏபி அப்படிங்கிற 2 ஒர்க்கிங் பார்ட்னரை கம்பல்சரி நீங்க கொண்டு வரணும். இட் இஸ் அ மஸ்ட். ஓகேங்களா? நீங்க கட்டாயம் கொண்டு வரணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்கம் வராது. ஓகேங்களா? இது தெளிவா புரிஞ்சுங்க. ஏன்னா பிளான் கொடுக்கும்போது நீங்க உள்ள வாங்க சார் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஓகேங்களா? 2 ஒர்க்கிங் பார்ட்னர் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா தாராளமா உள்ளலாம். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ரைட். நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஏபி அப்படிங்கிற 2 டைரக்ட் ரெஃபரல் வந்து உங்க பார்ட்னரா கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஏங்கிற பார்ட்னர், பிங்கிற பார்ட்னர். ஸோ இந்த இது இது வந்து இந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏபிங்கிற 2 பார்ட்னர் உள்ள கொண்டு வரீங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இங்க ஏபின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஏபின்னு 2 பார்ட்னர் உங்க டைரக்ட் ரெஃபரலா கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது இந்த ஏவோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்தின உங்களோட அப்ளைன் இம்மிடியேட் ஸ்பான்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இன்கமா போகும். சார் இந்த இன்கம் எப்படி சார் ஏதாவது இது சர்வீஸ் சார்ஜஸ் டிடெக்ட் ஆகி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது இங்க ஏங்கிறவரும் உங்களை மாதிரியே 0.001 பிட்காயின் கொடுத்து, அதாவது 7,000 ரூபாய் கொடுத்து உள்ள வந்திருப்பாரு. ஸோ அப்போ அவருடைய இன்கம் உங்களை ஸ்பான்சர் பண்ண உங்களை இம்மிடியேட் அப்ளைனுக்கு வந்து டைரக்டா அவரோட வாலெட்டுக்கு வந்து பிட்காயினா போய் கிரெடிட் ஆயிடும். ஃபுல் அமௌண்ட் 0.001 பிட்காயின் வந்து உள்ள அவருக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பியோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செகண்ட் அப்ளைன், அதாவது உங்க அப்ளைனை ஸ்பான்சர் பண்ண அடுத்த அப்ளைன் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் அப்படியே அவர் வாலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அப்ப நீங்க ஏபின்னு 2 ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து உங்க டைரக்ட் ரெஃபரல்ல சிஸ்டம் சொன்ன கண்டிஷன் பிரகாரம் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஏபி 2 இன்கம் உங்களுடைய 2 இம்மிடியேட் அப்ளைனுக்கு இன்கமா போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த செகண்ட் லெவலும் தேர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஐடி வந்து ஒரு சில ஐடி அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். ஒரு சில ஐடிகள் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஆட்டோ சஃப்லிங்ல, ஓகேங்களா, ஆட்டோ ஸ்பில்லோவரில் ஆட்டோ சஃப்லிங்ல வந்து ஐடிகள் சிஸ்டம் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ரைட்டுங்களா? அது எப்படின்னு பார்த்தலாம். இப்போ உங்க செகண்ட் லெவல்ல 3வது ஐடியா ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐடி எங்க இருந்து வரலாம்னா உங்க அப்ளைன் டீம்ல இருந்து உங்களுக்கு வரலாம். அல்லது நீங்களே உங்க ஐடியில் ஒரு டைரக்ட் கொடுத்து உங்களுக்கு 3வது ஐடி இங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கலாம். அல்லது உங்க ஏ டீம் வந்து ஒரு ஐடி கொடுத்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ட் கொடுத்து அது உங்க 3வது ஐடியா உட்காந்துருக்கலாம். அல்லது உங்க பி டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கொடுத்து அந்த ஐடி உங்களுக்கு 3வது ஐடியை வந்து உங்க செகண்ட் லெவல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கலாம். ரைட்டுங்களா? இங்க எப்பயுமே வந்து லெவல் 2 மேட்ரிக்ஸ்ல வந்து 2 4 8ன்னு ஒவ்வொரு சைக்கிளுக்கும் 3 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொரு லெவல்லையும் ஐடிகள் வந்து உங்க ஐடியில இருந்து செக் பண்ணீங்கன்னா தெரியும், லெஃப்ட் டு ரைட் தான் ஐடி வந்து எப்பயுமே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு போகும். அப்ப உங்க செகண்ட் லெவல்ல 3வது ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும் பொழுது அதனுடைய இன்கம் வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏபின்னு 2 டைரக்ட் கொடுத்த உடனே 3வது ஐடி எங்கிருந்து வந்து உங்களுக்கு செகண்ட் லெவல்ல பிளேஸ்மெண்ட் ஆனாலும் அந்த ஐடியோட இன்கம் உங்களுடைய இன்கம். நீங்க போட்ட கேபிட்டல் ஒன் ஷாட் நீங்க வெளியே எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 10,000 1,00,000 5,00,000 10,00,000 நம்ம போட்டிருப்போம். அந்த கம்பெனியோட அந்த சிஸ்டத்தோட ஆர்ஓஐ பிளானை பொறுத்து உங்களுக்கு 3 மாசம் டு 5 மாசம் 6 மாசம் ஆகும் நீங்க போட்ட கேபிட்டலை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஆனா இங்க நீங்க ஒரு சின்ன முதலீட்டுல உள்ள வந்து ஒரு என்எஃப்டி உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 டைரக்ட் மட்டும் தான் நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா 2 பேரை ஏபின்னு கொண்டு வர்றீங்க. இவ்வளவுதான் உங்க வேலை. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏபிக்கு
ஐடிக்கு நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட், பிளான் பிரசன்டேஷன்லாம் கற்றுக் கொடுத்து அவங்கள டூப்ளிகேட் பண்ண வச்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ல வந்து அன்லிமிட்டெட் பிட்காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த 3வது ஐடி உங்க செகண்ட் லெவல்ல பிளேஸ்மெண்ட் ஆன உடனே உங்களுக்கு அது பே அவுட்டா வந்துருது. உங்க கேபிட்டல் உங்களுக்கு ரிட்டர்ன். அதனால தான் இந்த பிசினஸ் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நோ ரிஸ்க் பிசினஸ், நில் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது உங்க செகண்ட் லெவல்ல 4வது ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும்போது சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த 4வது ஐடியோட இன்கம் 0.001 பிட்காயின் எடுத்து ஹோல்டு பண்ணிக்குது. திரும்ப உங்க செகண்ட் லெவல்ல 5வது ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அதோட 0.001 பிட்காயினை எடுத்து ஏற்கனவே ஹோல்டு பண்ணி வச்சிருந்த பிட்காயினையும் இதையும் சேர்த்து 0.002 பிட்காயின் ஆக்கி அந்த 0.002க்கு உங்களை செகண்ட் ஸ்லாட்டுக்கு வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். ஒவ்வொரு கான்செப்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகும், அல்லது அந்த ஸ்லாட்டே கம்ப்ளீட் ஆனாதான் அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு 4வது ஐடியும் 5வது ஐடியும் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுனாவே உங்கள் ஐடி சிஸ்டம் அடுத்த செகண்டே, அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே உங்கள் செகண்ட் லெவலுக்கு செகண்ட் ஸ்லாட்டுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்காக. ரைட்டுங்களா? அடுத்தது உங்க நீங்க அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்லைன் டீம்லயோ உங்க டவுன்லைன் டீம்லயோ யாரெல்லாம் உங்களை மாதிரி செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே தான் அந்த 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல செகண்ட் ஸ்லாட்ல வந்து சிஸ்டம் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது உங்க செகண்ட் லெவல்ல 6வது ஐடி வருது. ஓகேங்களா? 6வது ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த ஐடியோட இன்கம் உங்களுக்கு பே அவுட்டா வந்துடும். ஓகேங்களா? உங்க வாலெட்டுக்கு டைரக்டா 0.001 பிட்காயினா பே அவுட்டா வந்துருது. எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் இதுல கிடையாது, ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, அட்மின் சார்ஜஸ்ங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட். இப்போ நீங்க 2 லெவல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது 3வது லெவல்ல 7வது ஐடியா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த ஐடியோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஏங்கிற டைரக்டர் வந்திருக்காரு இல்லையா, நீங்க கொடுத்த பார்ட்னர் ஏங்கிறவர், அவர் ஒர்க்கிங் பார்ட்னர் இல்லையா, அவருக்கு வந்து இன்கம்மா போயிடும். ரைட்டுங்களா? அடுத்தது 8வது ஐடியோட இன்கமும் 9வது ஐடியோட இன்கமும் உங்களுக்கே இன்கம்மா வந்துடும். ஓகேங்களா? உங்க வாலெட்டுக்கு டைரக்டா கிரெடிட் ஆயிடும். அடுத்தது 10வது ஐடியோட இன்கம், 10வது ஐடி உங்க தேர்ட் லெவல்ல பிளேஸ் ஆகுது இல்லையா, அதோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 2வது ஒர்க்கிங் பார்ட்னர் உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பின்ட்டு இருக்காரு இல்லைங்களா, அவருக்கே இன்கம்மா போயிடும். அடுத்தது 11வது ஐடி இன்கம் 12வது ஐடி இன்கம் உங்களுக்கே பே அவுட்டா வந்து உங்க வாலெட்டுக்கு வந்துடும். ரைட்டுங்களா? அடுத்தது 13வது ஐடி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லைன் 2 இது, அதாவது உங்க ஏ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காரு இல்லையா, அவருக்கு கீழே வந்து A1, அதாவது உங்க செகண்ட் லெவல்ல தேர்ட் ஐடியா இருக்காரு பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்து கொடுத்தவர். ஓகேங்களா? அவருக்கு அந்த 3வது ஐடிக்கு, அதாவது உங்க செகண்ட் லெவல்ல இருக்கிற 3வது ஐடிக்கு இன்கமா போயிடும். 14வது ஐடி வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆயிட்டு உங்களை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சருக்கு இன்கமா போயிடும். இந்த ரீசைக்கிள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்து நீங்க செகண்ட் சைக்கிளுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு சிஸ்டம் உங்களை செகண்ட் சைக்கிள்ல பிளக் பண்ணும். ஓகேங்களா? ரைட். இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க நம்ம உள்ள வரோம், ஏபின்னு 2 டைரக்ட் ஒர்க்கிங் பீப்புளை வந்து 2 பேரை வந்து நம்ம டைரக்ட் ரெஃபரலா கொடுக்குறோம். அதோட நம்ம வேலை முடியுது. இங்க வந்து அன்லிமிட்டெட் ரெஃபரல் கொடுக்கலாம், எந்த கண்டிஷனும் கிடையாது. உங்களால 10 ரெஃபரல் 20 ரெஃபரல் 50 ரெஃபரல் கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்கலாம். அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டெட் ரெஃபரல் கொடுக்கும்போது நீங்க அடுத்தடுத்த ஸ்லாட் வந்து வேகமா மூவ் பண்ணுவீங்க. அப்ப அடுத்தடுத்த ஸ்லாட் மூவ் பண்ணும்போது இங்க என்ன பார்த்தோம், ஸ்லாட் 1க்கு வந்து 7,000 ரூபாய் 0.001 பிட்காயின், ஸ்லாட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 14,000 0.002 பிட்காயின், ஸ்லாட் 3 வந்து பாத்தீங்கன்னா 28,000. ரைட்டுங்களா? ஸ்லாட் 4 வந்து பாத்தீங்கன்னா 56,000. இப்படி வந்து 12வது ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேவட்டும் 1,20,00,000, 1,40,00,000. ரைட்டுங்களா? அப்ப ஸ்லாட் நீங்க வேகமாக மூவ் பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அசட்டை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா இன்கம் அதிகமாக என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரைட்டுங்களா? நீங்க 1000% கேரண்டியா உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 ஐடி மூலியமா 2 அப்ளைனுக்கு இன்கம்மா போயிடுது. செகண்ட் லெவல்ல இருக்கிற 4 ஐடியில 2 ஐடியோட இன்கம் உங்களுக்கே வந்துருது. 2 ஐடியோட இன்கம் உங்க செகண்ட் ஸ்லாட் அப்கிரேடுக்கு சிஸ்டம் எடுத்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருது. தேர்ட் லெவல்ல ஓகேங்களா இருக்கிற 8 ஐடியில 4 ஐடி மூலியமா உங்களுக்கு இன்கம் வருது. 3 ஐடி மூலியமா உங்க டவுன்லைனுக்கு இன்கம் போகுது. ஒரு ஐடி மூலியமா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் சைக்கிள் ரீசைக்கிளுக்கு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப
நீங்க உள்ள வந்தது தெளிவா பாருங்க, வெறும் 7,000 ரூபாய் 0.001 பிட்காயின் கொடுத்து உள்ள வந்தீங்க. நீங்க பண்ண ஒரே ஒரு ஸ்மார்ட் ஒர்க், சிஸ்டம் சொன்ன மாதிரி ஏபிங்கிற 2 ஒர்க்கிங் பார்ட்னர் கொடுத்தீங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. ஆனா உங்களோட இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கும் போது அப்பப்ப வந்த இன்கம் எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 6 பே அவுட் 0.006 பிடிசி, அதாவது உங்களுக்கு ஒரு 42,000 ரூபாய் டோட்டல் பே அவுட்டா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 42,000 ரூபாய் பே அவுட் எடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆர்ஓ எடுத்துக்கிட்டு எத்தனை மாசம் நீங்க வெயிட் பண்ணணும்னு யோசிங்க. அதுங்காட்டி அந்த கம்பெனி இருந்தா தான் உண்டு. கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா போட்ட கேபிட்டல் போயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து கிரிப்டோல நிறைய ஸ்கேம் நடக்குது. பட் இங்க வந்து பாருங்க, நீங்க வெறும் 7,000 ரூபாய் கொடுத்து தான் உள்ள வரீங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுவுமே கொடுக்க கிடையாது. ரைட்டுங்களா? அதாவது ஐடி டாப் அப், அடுத்தது திரும்ப ஒரு 20,000 கொடுத்து பண்றீங்க, 1,00,000 கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் இங்க எதுவுமே ஐடி டாப் அப்ங்கிறது கிடையாது. எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இங்க செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்பில்லோவர் எப்படி, ஆட்டோ ஸ்பில்லோவர், ஆட்டோ சஃப்லிங் நான் சொல்லியிருந்தேன். ஸ்பில்லோவர் எப்படி வரும் தெளிவா சொல்றேன் பாருங்க. உங்க செகண்ட் லெவல் ஆகட்டும், தேர்ட் லெவல் ஆகட்டும், ஓகேங்களா, உங்க அப்ளைன் மூலியமா உங்களுக்கு ஸ்பில்லோவர் வரும். அல்லது உங்க ஏ டீம்ல இருந்து உங்க உங்க பி டீம், ஏ டீம்ல இருந்து பி டீமுக்கு கிராஸ் ஆகி ஸ்பில்லோவர் வரும். பி டீம்ல இருக்கிற ஸ்பில்லோவர் உங்க ஏ டீம் கீழே உங்களுக்கு கீழே வந்து உட்காரும். ஓகேங்களா? இப்போ உங்க கீழே ஏ இருக்காரு, ஏவுக்கு வந்து பி டீம்ல இருந்து ஒரு ஸ்பில் ஓவர் வந்துருக்குதுன்னா அது உங்க ஐடியில செகண்ட் லெவல்ல உங்களுக்கு தான் காமிக்குமோ இல்லையா, ஏவோட ஐடியில இருந்து அவரு லைனை நீங்க செக் பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து காமிக்காது. ஓகேங்களா? ஏன்னா இது உங்க ஐடி, உங்க லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்ப உங்களுக்கு ஸ்பில் ஓவர் வந்து மேல இருந்தும் கீழே வரும், உங்க ஸ்பில் ஓவர் மேல அப்ளைனுக்கும் போகும். ரைட்டுங்களா? இப்படி மாறி உட்காரும். ரைட்டுங்களா? வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரியும் அப்படியே ஆர்டரா உட்காரலாம், அல்லது ஆட்டோ சஃப்லிங் ஆகியும் உட்காரலாம். அதே மாதிரி உங்க ஏ டீம்ல இருந்து உங்க பி டீம்ல உங்களுக்கு கீழே உட்காரும், உங்க பி டீம்ல இருந்து ஏ டீம்ல போய் உட்காரும். இது தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் வந்து ஒரு டீம் ஒர்க்கா சிஸ்டம் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குது. அதாவது ஆட்டோ சஃப்லிங்ல 2-4-8ங்கிறது குயிக்கா நமக்கு வந்து சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்கிளும் 2-4-8 அப்படிங்கிறது குயிக்கா கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் அசால்ட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் 6 பேமெண்ட்ங்கிறது எடுத்துருவாங்க. ரைட். நமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நண்பர்கள் உள்ள கொண்டு வரோம், அவங்கள வந்து ஆளுக்கு 2 நண்பர்கள் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறோம், டூப்ளிகேட் பண்றோம். அந்த 4 நண்பர்கள் வந்து திரும்ப அவங்க ஆளுக்கு 2 பேர் கொடுக்கறதுக்கு 8 நண்பர்கள். இது வந்து ஒரு ஒரு ஆர்டரா நீங்க ஒரு குவாலிட்டியா ஒரு சீரியஸா இதை எடுத்து இப்படி டெவலப் பண்ணீங்கனால் நீங்க அடுத்தடுத்த ஸ்லாட் நீ மூவ் பண்ணுவீங்க, உங்களோட டீமும் ஸ்பீடா அடுத்தடுத்த ஸ்லாட் மூவ் பண்ணி உங்களை அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லாட் மூவ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்துரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல செகண்ட் சைக்கிள் எப்படி ரன் ஆகுதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ ரீசைக்கிள் ஆகி செகண்ட் சைக்கிளுக்கு நீங்க போயிட்டீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல மட்டும்தான் நமக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். இங்க செகண்ட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. நீங்க ஐடி எதுவும் பிளேஸ்மெண்ட்டே பண்ண தேவையில்ல. ரைட். இப்போ சிஸ்டம் இங்க என்ன பண்ணுச்சு, உங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல செகண்ட் லெவல்ல பாருங்க 4ம் 5ம் இதோட பே அவுட் எடுத்து உங்களுக்கு இங்க செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருச்சு. யூங்கிறது நீங்க. இப்ப அடுத்தது சிஸ்டம் என்ன பண்ணும்னா, நீங்க அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது உங்க அப்ளைன் டீம், உங்க டவுன்லைன் டீம்ல யாரெல்லாம் இதே மாதிரி செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகிறாங்களோ அவங்கள ஏபின்னு ஃபர்ஸ்ட் உங்களை ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து உங்க ஐடிக்கு கீழே பிளேஸ்மெண்ட் பண்ணும். எப்பயும் போல உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏங்கிறவரோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இமிடியேட் அப்ளைனுக்கு போயிடும், பிங்கிற ஒரு இன்கம் வந்து அடுத்த அப்ளைனுக்கு போகும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏபிங்கிற 2 ஐடியோட இன்கம் 2 அப்ளைனுக்கு போயிடுச்சு. அடுத்தது உங்க செகண்ட் லெவல்ல 3வது ஐடியா உட்காருது இல்லைங்களா, எப்பயும் போல அது உங்களுக்கே இன்கமா வரும். இங்க ஒரு விஷயம் சொல்றேன், செகண்ட் ஸ்லாட்ல சாரி, இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது ஐடி உங்களுக்கு வரும்போது திரும்ப உங்களுக்கு ஒரு பேஅவுட் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ரைட்டுங்களா? அடுத்தது உங்க செகண்ட் லெவல்ல 4வது ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 4வது ஐடியோட இன்கம் வந்து ராயல் போலுக்கு போகுது. இது என்ன சார் ராயல் போல் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த 4வது ஐடிங்கிறது ராயல் போலுக்கு போற இன்கம். எப்படின்னா இந்த 4வது ஐடியில் இருக்கிற 0.001 பிட்காயின்ல 50% எடுத்து சிஸ்டம் உங்களுக்கு என்ன பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிஸ்டம் வந்து பிகினிங்ல வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி உள்ள இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு என்எஃப்டி கொடுத்தது இல்லையா, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், அதுக்கு வந்து லிக்விடிட்டியா பிட்காயினாவே அந்த வாலெட்டுக்கு கொடுத்துருது. ஓகேங்களா? மீதி இருக்கிற 50% இருக்குது இல்லையா, அந்த இன்கம் எடுத்து சிஸ்டம் இங்க வந்து ஒரு ராயல்டி ப்ரோக்ராம் சொல்லி அங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்லாட் மூவ் பண்றதை பொறுத்து நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு ஓகேங்களா ஒரு பாசிவ் இன்கமா மந்த்லி பேவட்டா கொடுத்துட்டு வருது. அது ஃபைனலா என்னங்கிறது பார்த்துருவோம். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்எஃப்டிக்கு எப்படி லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது. இந்த 4வது ஸ்லாட்ல ராயல் போலுங்கிற இந்த இந்த ஐடியில இருந்து தான் எடுத்து உங்களுக்கு 50% என்எஃப் 50% ராயல்டி ரிவார்டு அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸுக்கும் கொடுத்துருது. ரைட்டுங்களா? அடுத்தது உங்க செகண்ட் லெவல்ல ஓகேங்களா
5வது ஐடியா பிளேஸ்மெண்ட் ஆகுறது இல்லையா, அதோட இன்கம் உங்களுக்கே வரும். அதே மாதிரி 6வது ஐடியும் வந்து 6வது ஐடி பிளேஸ் ஆகுது இல்லையா உங்க செகண்ட் லெவல், அதோட இன்கமும் உங்களுக்கே பே அவுட்டா வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ 2 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது 3வது லெவல் பாருங்க. 3வது லெவல்ல 7வது ஐடியா வந்து உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும்போது அதோட இன்கம் வந்து உங்க டைரக்ட்ல வந்திருக்காரு இல்லையா செகண்ட் சைக்கிள், அவருக்கு இன்கமா போயிடும். அடுத்தது 8, 9 உங்களுக்கே இன்கம் வரும், 2 ஐடியோட இன்கம். ஓகேவா? அடுத்தது 10வது ஐடியோட இன்கம் வந்து உங்க கீழே பி வந்திருக்காரு இல்லைங்களா உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல, அவருக்கு இன்கமா போயிடும். 11, 12 பாத்தீங்கன்னா உங்களுக்கே இன்கமா வரும். 13வது ஐடியோட இன்கம் பாத்தீங்கன்னா உங்க டவுன்லைன் இருக்காரு இல்லைங்களா, ஓகேங்களா, உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல, அவருக்கு கீழே உங்க செகண்ட் லெவல்ல 3வது ஐடி இருக்காரு இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்கம் செகண்ட் சைக்கிள் எடுத்து கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு இன்கமா போயிடும். 14வது ஐடி வந்து திரும்ப வந்து ரீசைக்கிளுக்கு போயிடும், இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப இந்த செகண்ட் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது டோட்டல் 14 ஐடியில் 7 ஐடியோட இன்கம் உங்களுக்கே வரும். ரைட்டுங்களா? 2 ஐடியோட இன்கம் உங்கள் அப்லைனுக்கு போகும். 3 ஐடியோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லைனுக்கு போகும். ஒரு ஐடியோட இன்கம் வந்து ராயல்டி, ஓகேங்களா, ராயல் போலுக்கு போகும். ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா, அதாவது செகண்ட் ஸ்லாட் எப்படி சார் வேலை செய்யுதுன்னா, செகண்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன மாடல் பிளானோ அதே தான் செகண்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கும். அப்போ செகண்ட் ஸ்லாட்டோட இன்கம் ஒவ்வொரு இன்கம் பார்த்தீங்கன்னா 0.002 பிட்காயின் உங்களுக்கு வந்து பேவுட்டா வரும், அதாவது 14,000 இல்லைங்களா பிளான் பிரகாரம். ரைட். அப்போ செகண்ட் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்க செகண்ட் லெவல்ல 4வது 5வது ஐடி வருது இல்லைங்களா, 4வது ஐடியோட இன்கம் எவ்வளவு? 0.002 பிட்காயின். 5வது ஐடியோட இன்கம் எவ்வளவு? 0.002 பிட்காயின். இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி சிஸ்டம் உங்களுக்கு தேர்ட் ஸ்லாட் 0.004 பிட்காயினுக்கு கொடுத்து உங்களுக்கு தேர்ட் ஸ்லாட்டுக்கு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்லாட்டும் உங்களுக்கு ரன் ஆகுது. இந்த ஸ்லாட்டை திரும்ப கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு 12 சைக்கிள் ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்லாட் வந்து 11 சைக்கிள், தேர்ட் ஸ்லாட் வந்து 10 சைக்கிள், ஓகேங்களா. ஃபோர்த் ஸ்லாட் வந்து 9 சைக்கிள். இந்த மாதிரி வந்து 12வது ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைக்கிள். இந்த 12 சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 61 பிட்காயின் வந்து நீங்க பேவுட்டா எடுத்திருப்பீங்க 12 ஸ்லாட் முடிவில். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இந்த 12 ஸ்லாட்டு முடிஞ்ச உடனே நின்றுடுமா சார் சிஸ்டம் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? திரும்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இங்க ரீசைக்கிள்ங்கிறது அன்லிமிட்டடா நடந்துட்டு இருக்கு, அன்லிமிட்டட் ரீசைக்கிள் இங்க இருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது கண்டினியூவா அந்த ப்ராசஸ்ங்கிறது போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே வந்து நிக்காது, நான் ஸ்டாப் ப்ராசஸ் இது. ஓகேங்களா? ஸோ அப்ப பாருங்க, நீங்க ஒரு 7,000 ரூபா 0.001 பிட்காயின் கொடுத்து நீங்க உள்ள வந்து, ரைட்டுங்களா, இன்னைக்கு ஒரு 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 ஃபர்ஸ்ட் 12 ஸ்லாட் முடியும் பொழுது 61 பிட்காயின் எடுக்கிறீங்க. அதுக்கு மேல வந்து நீங்க நினைச்சா 100 பிட்காயின் எடுக்கலாம், 1000 பிட்காயின் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இதுல சிஸ்டம் கொடுத்துருக்கு நமக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஸ்லாட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 12 சைக்கிளுக்கு டோட்டல் பேவுட் என்னங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்லாட்டுக்கு 11 சைக்கிள் வந்து கொடுத்து அதுக்கு டோட்டல் பேவுட் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 12 ஸ்லாட் முடிவில் உங்களுக்கு 61.34 பிட்காயிங்கிறது பேவுட்டா வந்திருக்கு. ரைட். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராயல் பூல், ராயல்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் சைக்கிளில் நம்ம பார்த்தோம்ல இந்த 4வது ஐடி ராயல் பூல் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இந்த ஐடியோட இன்கம் எடுத்து அதோட 50% இன்கம் வந்து என்எஃப்டிக்கு வந்து சிஸ்டம் வந்து அதோட லிக்விடிட்டிக்கு கொடுத்துருது. ஏன்னா மார்க்கெட் அப்ரிசியேஷன், அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. ரைட்டுங்களா? அடுத்தது மீதி இருக்கிற 50% எடுத்து தான் ஓகேங்களா ராயல் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ்னு வந்து சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3வது ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு அந்த ராயல் பூல்ல வர்ற அந்த இன்கம்ல இருந்து 25% பே அவுட் உங்களுக்கு சிஸ்டம் ஒரு போனஸா ஒரு பாசிவ் இன்கமா கொடுக்குது. இது வந்து எவ்ரி மந்த் 21st வந்து உங்களுக்கு பே அவுட்டா கிடைக்கும். இது எவ்வளவு நாள்னா, அதாவது இந்த சிஸ்டம் ரன் ஆகுற வரைக்கும், வரைக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மாதந்தோறும் தெளிவா கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நீங்க 3வது ஸ்லாட்ல இருந்து 6வது ஸ்லாட்டுக்கு நீங்க வந்து அதுவும் 6வது ஸ்லாட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது ஸ்லாட் முடிச்சதுக்கு 25%, 6வது ஸ்லாட் முடிச்சதுக்கு 25%, 50% பாசிவ் இன்கம், அதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ல உங்களுக்கு ராயல்டி இன்கமா சிஸ்டம் கொடுக்கும். இதே வந்து நீங்க 9 ஸ்லாட் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 75% அப்படிங்கிறது பே அவுட்டா சிஸ்டம் கொடுக்கும். இதே வந்து நீங்க 12 ஸ்லாட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 100% பே அவுட் அப்படிங்கிறது பாசிவ் இன்கம், அதாவது போனஸ்ங்கிறது சிஸ்டம் எவ்ரி மந்த் கொடுக்கும். அதாவது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லாட் முடிச்ச நண்பர்கள் அனைவருக்குமே வந்து
$30 $31 வந்து ஒரு ராயல்டி போனஸா வந்து சிஸ்டம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி 6வது ஸ்லாட் முடிச்ச நண்பர்களுக்கு $1300 வந்து இங்க ஒரு ராயல்டி போனஸா வந்து சிஸ்டம் கொடுத்துருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன். அதாவது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகி 5 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 36,000 ஐடி கிட்ட வந்து உலகம் ஃபுல்லா லாகின் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா நண்பர்கள் எல்லாருமே, எல்லா கண்ட்ரிலையுமே. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 1000 to 2000 ஐடி வந்து இன்னைக்கு லாகின் ஆயிட்டு இருக்கு டெய்லி பேசிஸ்ல. ஓகேங்களா? அப்ப இப்பதான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள்னு மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க நிறைய நண்பர்கள். அப்ப ஒவ்வொரு ஸ்லாட்லயும் ஓகேங்களா, செகண்ட் சைக்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் சைக்கிள் இருந்து 12வது சைக்கிள் வரைக்கும், அப்ப மொத்தம் 11 சைக்கிள் இல்லையா? ஃபர்ஸ்ட் சைக்கிள் விட்டுட்டுங்க, செகண்ட் சைக்கிள் இருந்து 12வது சைக்கிள்னா 11 சைக்கிள்ல ஒவ்வொரு செகண்ட் லெவல்லையும் 4வது ஐடியோட இன்கம் எடுத்து ராயல்டி, ராயல் போலுன்னு சொல்லி என்எஃப்டிக்கு 50%, இதுக்கும் 50% கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ராயல்ட்டிக்கும். ஓகேங்களா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 12 ஸ்லாட்டும் ஒவ்வொரு நண்பருக்கும் கம்ப்ளீட் ஆகும் பொழுது இந்த பாசிவ் இன்கம்ங்கிறது இந்த ராயல்ட்டி ப்ரோக்ராம்ல ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ்ல வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு 21st கிடைக்கிற இன்கம் வந்து ஃபியூச்சர்ல மிகப்பெரிய இன்கமா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்க 3 இன்கம் நான் அந்த ப்ராஜெக்ட்ல சொன்னேன். இந்த 3 இன்கம் வந்து எப்பேற்பட்ட இன்கம் அப்படிங்க நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நேரம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது தெளிவா நீங்க பாத்தீங்க. ஸோ இப்போ இது நான் கொடுத்த பிளான்ல உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் அதற்கு மேல டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த ஜூம் மீட்டிங்ல அழைச்சிட்டு வந்த உங்களுடைய அருமை நண்பர், ஓகேங்களா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அவர்கிட்ட உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, இம்மிடியேட்டா இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஓகேங்களா, சூப்பரா அந்த பிசினஸை உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான வேலையை தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஃபியூச்சர்ல வராது, எனக்கு தெரிஞ்சு 99% வராது. ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு பிட்காயின் $70,000 70 லட்சம் ரூபாயில இருக்கு. வெறும் 7,000 ரூபாயில உள்ள வந்து நீங்க பல கோடி ரூபா, பல 100 கோடி ரூபா சம்பாதிக்க, பல 1000 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்க நீங்க முடியும் நினைச்சால் எது வேணாலும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. சிம்பிள், ஒரே வார்த்தை. ரைட்டுங்களா? ஓகே, ஸோ அதுதான். அதனால நண்பர்கள் இந்த பிளானை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரு சில நண்பர்கள் உள்ள வந்தீங்க, இன்ஆக்டிவா இருப்பீங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பிளான் தெளிவா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அனைவரும் வந்து தயவு செஞ்சு ஓகேங்களா, ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு ஓகேங்களா, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அது வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது, வெறும் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகேங்களா, ஸோ கோடியில ஒரு வாய்ப்பு அப்படிம்பாங்க, அதுதான் இது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுக்கிங்க. இந்த பிசினஸை கெட்டியா பிடிச்சிக்கிங்க, இதை வந்து டெவலப் பண்ணுங்க, உங்க அப்ளைனை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கிங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட். தெளிவா இந்த பிசினஸ்ல இறங்கி உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அப்ளைன், ஓகேங்களா, ஸோ என்னுடைய அண்ணா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பிசினஸ்ல வந்து 12 நாள் தான் ஆகுது. நான் உள்ள வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிகினிங்ல வந்து பிட்காயின்ங்கிற ஒரு அசட்டை சேர்த்தக்கூடிய வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஏன்னா என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் 5 பிட்காயின் வச்சிருக்கேன், 10 பிட்காயின் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு பிட்காயின் கூட வாங்கி வைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா அந்த வருத்தம் வந்து இப்ப கிடையாது. ஏன்னா இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து அன்லிமிட்டெட் பிட்காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா நான் இதை எடுத்துக்கிட்டு இதுல வந்து பெரிய அளவுல என் பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அண்ணனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி டாப் லீடர் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயர், ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கலா வேற லெவல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு தான் வந்து அண்ணனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. ரைட்டுங்களா, ஸோ அவர் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களுடைய டைம் ஒதுக்கி இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வந்து தெளிவா கேட்டீங்க இல்லையா, உங்க அனைவருக்கும் உங்க பொன்னான நேரத்துக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ யுவராஜ் சார். தேங்க்யூ சார்.